நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுவன் மாயம். நீண்ட நேரமாக மகனை தேடி அலைந்த பெற்றோர். கொலை செய்யப்பட்டு குளத்தில் மிதந்து கொண்டிருந்த சிறுவனின் சடலம். சிசிடிவி காட்சி பதிவை வைத்து கொலையாளியை தட்டி தூக்கிய போலீஸ். 6 வயது சிறுவனை இளைஞர் கொலை செய்தது ஏன்? போலீசாரிடம் இளைஞர் கூறியது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 6 வயசு மகனை காணோமேன்னு பெற்றோர், சொந்தக்காரங்க எல்லோரும் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா இடத்திலையும் தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா பல இடங்கள்ல தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. மகனை தேடி தேடி நொந்து போன பெற்றோர் கடைசியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து சிறுவனை நீண்ட நேரம் தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல இரவு 9 மணிக்கு போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. அப்போ திருச்சூர்ல உள்ள ஒரு குளத்துல சிறுவனுடைய சடலம் மிதந்துட்டு இருக்கிறதா அந்த வழியா போனவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க கையோட காணாம போன சிறுவனுடைய பெற்றோரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. குளத்துல மிதந்துட்டு இருந்த சடலத்துக்கு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அப்போதான் இறந்து கிடந்தது காணாம போன சிறுவன் தாங்கிறது தெரிய வந்திருக்குது. மகனை இப்படி படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும்னு பல கனவோட பொத்தி பொத்தி வளர்த்த பையன் சடலமா கிடந்ததை பார்த்ததும் பெத்தவங்க துடிதுடிச்சு போயிருக்காங்க. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுவன் எப்படி குளத்துக்கிட்ட போனான், குளத்துக்குள்ள எப்படி விழுந்தான்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுக்காக முதல் கட்டமா சிறுவன் விளையாடிட்டு இருந்த சரௌண்டிங்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம அலசியிருக்காங்க. அப்போ சிறுவன் பக்கத்துல வந்த இளைஞர் ஒருத்தர் சிறுவன் கிட்ட எதையோ சொல்லி கைய பிடிச்சு அழைச்சிட்டு போனது பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சி பதிவை கைப்பற்றின போலீஸ்காரங்க அந்த இளைஞர் யாரு, சிறுவனை எங்க அழைச்சிட்டு போனாரு உள்ளிட்ட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கணும்னா அந்த இளைஞரை பிடிக்கணும்னு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. சிசிடிவி காட்சிகளை வச்சு சிறுவனை கடத்திட்டு போன ஜேஜேங்கிற இளைஞரை கண்டுபிடிச்சு விசாரிச்சதுல தான் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயமே வெளிச்சத்துக்கு வந்து பெற்றோரை அதிர வச்சிருக்கு. கேரள மாநிலம் திருச்சூர்ல உள்ள மாலாங்கிற ஏரியாவை சேர்ந்த அஜீஸ் நீத்துவோட மகன் தான் 6 வயசு சிறுவன். தவமிருந்து பெத்த புள்ளன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காரு அஜீஸ். எப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அக்கம் பக்கத்துல உள்ள பசங்க கூட விளையாடுவானாம். அதே மாதிரி விளையாண்டுட்டு நேரத்துல வீட்டுக்கும் வந்துருவானாம். அதனாலேயே மகன் மேல அளவு கடந்த பாசத்தை கொட்டி வளர்த்திருக்காங்க பெற்றோர். இந்த சூழல்ல கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால வழக்கம் போல வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்திருக்கான் சிறுவன். அப்போ அங்க வந்த இளைஞர் ஜேஜே சிறுவன் கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். கொஞ்சம் தள்ளி போய் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருந்திருக்கான். பேட் டச் பண்றீங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவன்னு சிறுவன் அங்க இருந்து ஓடி போயிருக்கான். நம்ம பண்ணதை வெளியே சொல்லிட்டா அசிங்கம் ஆயிடும்னு நினைச்ச ஜேஜே சிறுவன்னு கூட பார்க்காம கொலை பண்ணியிருந்திருக்கான். அடுத்து சிறுவனை பக்கத்துல உள்ள குளத்துக்கிட்ட தரன்னு இழுத்துட்டு போய் மூச்சு திணறி உயிர் போற வரைக்கும் முக்கி எடுத்திருக்கான். சிறுவனுடைய உயிர் கொஞ்ச நேரத்திலேயே நின்னு போயிருக்குது. அத்தனை உண்மைகளையும் ஒண்ணு விடாம குட்டியிருக்கான் அரக்கன் ஜேஜே. ஈவு இரக்கமே இல்லாம சிறுவனை கொலை செஞ்ச ஜேஜேவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு.